Our secret taste recipe is to cook with lemon care. Kutties Healthy Samayal. Hello friends, welcome to Kutties Healthy Samayal. Be positive, be healthy. நாம் இன்றைக்கி ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நாம் பார்க்க போகிற இந்த ஸ்நாக் ரெசிபி ரொம்பவும் டேஸ்டியானது, ஹெல்த்தியானது. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இது போல் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது சூப்பராக சாப்பிட்டுப்பாங்க. வேறு எந்த ஸ்நாக்ஸும் கேட்க மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியானது. ஸ்கூலுக்கு கூட நீங்கள் இது ஒரு ஸ்நாக் ரெசிப்பியாக கொடுத்து விடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்காக 1/2 கப் அளவுக்கு புட்டரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு ஈக்குவலாக 1/2 கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்திருக்கேன். அதாவது நம்ம எது சமையலுக்கு யூஸ் பண்ணுமோ, சாதம் வடிக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நம்ம ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுக்கலாம். அப்போ நமக்கு நல்லா ஊறி வந்துடும். உங்களுக்கு டைம் இருக்குன்னா 1 ஹவர் கூட ஊற வச்சுக்கலாம். 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த தண்ணி நம்ம நல்லா வடிச்சிட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் ஆற வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சாலுமே போதும். நம்ம புட்டுக்கெலாம் எந்த பதத்தில் ஆற வைப்போமோ அது போல் தான். கையில் எடுக்கும்போது ஒட்டணும், அப்புறம் உதிர்ந்துடும், அது போல். ஸோ அந்தளவுக்கு நம்ம கொஞ்சம் ட்ரையாக ஆற வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா திரும்ப நம்ம இதை வறுக்க போகிறோம். அப்படியே அலசிட்டு கூட வறுக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அப்படியே அலசிட்டு நம்ம வறுக்கும்போது ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும் லட்டு. ஸோ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கடக்கடன்னு இருக்கும். அதனால தான் நம்ம ஊற வச்சு திரும்பவும் அதை நம்ம வறுத்து அரைக்கிறோம். அப்போ நமக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் லட்டு, சாப்பிட்றதுக்கும் டேஸ்டியாக இருக்கும். இப்போ முதல்ல புட்டரிசி நான் வறுத்து பிளேட்டில் ஆற வச்சுக்கிறேன். அடுத்து அதே கடாயில் நம்ம குக்கிங் ரைஸும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த ரைஸ் வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும். உங்களுக்கு பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி நல்லா பொரிஞ்சிருக்கு. இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இன்னும் நாம் இதுக்கு தேவையான ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கிறேன். அது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி சிரப் நம்ம காய்ச்சிக்கலாம். இதுக்கு பாகுபதம் வேணால் ஜஸ்ட்டு திக்கான சிரப் இருந்தால் போதும். இது ஒரு பக்கம் காயட்டும். அடுத்ததான் அதே கடாயில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி சிம்மில் வச்சு கலர் மாறாமல் வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரையாக இருக்கும்போது நமக்கு கெட்டு போகாது. அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருக்குன்னா அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது ட்ரையாக இருக்கும். தேங்காய் துருவல் இது போல் ட்ரையாக இருக்கணும். ஓகே, நம்ம வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே கடாயில் ஒரு 6 முந்திரி, 8 பாதாம், 2 ஏலக்காய் ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டாம் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இன்னும் விருப்பம்னா நீங்கள் கூட ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் வறுத்தாச்சு. இப்போ நம்மளோட சிரப் பார்க்கலாம். பாருங்கள், சிரப் நல்லா திக்காக வந்திருக்குது. ஒரு திக்கான சிரப் கிடச்சா போதும், நமக்கு பாகுபதம் வேண்டாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான எல்லாமே ரெடியாக இருக்குது. வறுத்த அரிசி, முந்திரி, பாதாம், தேங்காய் துருவல். அடுத்ததான் ஜேகரி சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. 1/2 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது 1 பை 1 நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நைஸாக நம்ம அரைச்சிக்கணும். மாவாக வராது, பட் நைஸ் ரவையாக நமக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலையும் முந்திரி, பாதாம், ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதையும் குறப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பட் நைஸாக அரைக்கணும். இப்போ இதையும் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம எல்லாத்தையும் தனித்தனியாக அரைச்ச பிறகு அதே மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், அரைச்சி வச்சுருக்க மற்ற பவுடர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் ஆகும்படிக்கு ஜஸ்ட்டு ஒரே ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட லட்டுக்கு தேவையான பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது கூட நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேன். அது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். பிள்ளைங்களுக்கும் ரொம்ப நல்லது வயிற்றுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு எடுத்து வச்சுருக்க வெல்லம் சிரப்பை ஆட் பண்ணி கொஞ்சமாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். மொத்தமாக ஆட் பண்ணுறாதீங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு தண்ணி ஆகிடுச்சுன்னா லட்டு பிடிக்க வராது. ஸோ கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சிரப் மட்டும் எனக்கு மீதி ஆகிடுச்சு. அதை எடுத்து வச்சிட்டேன். இது எனக்கு கரெக்டான பதமாக இருந்து இப்போ நம்ம லட்டுகளாக பிடிச்சி சர்வ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் இப்படி செஞ்சு வச்சிங்கன்னா 3 டேஸ் வரைக்கும் கெட்டு போகாது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம். இல்லை ஸ்கூல் விட்டு வந்த பிறகும் நீங்கள் ஒரு ஸ்நாக் ரெசிபி அதை கொடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் ஹெல்த்தியானதும் கூட. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவும் சாஃப்டாக இருக்கும். அதே போல் நம்ம அதில் புட்டரிசி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்போவுமே புட்டரிசி கொஞ்சம் குறப்பாக கிறிஸ்பியாக இருக்கும். அது வாயில் கடிப்படும்போது ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். ஸோ இது ரொம்பவும் டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு லட்டு ரெசிபி தான். ஸோ நீங்களும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் டேஸ்ட், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அம்மி டேஸ்டி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.